அமெரிக்கா இந்த ஈரான் மீது நடத்துகின்ற போரில் இஸ்ரேலுடன் நட்பு நாடுகளும் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இருந்த போதிலும் நாடுகள் இந்த விடயத்தை அவ்வளவாக கரிசனையில் எடுத்துக் கொள்ளவில்லை. இருந்த போதிலும் தற்பொழுது ஹோமோஸ் நீரிணைக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நேட்டோ நாடுகள் 32 நாடுகளும் இந்த போரில் பங்கு பெற்றவில்லை. அதாவது நேட்டோ பங்கு பெற்றுகின்ற ஒரு போராக இது இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் அந்த 20% எரிபொருள்கள் கடக்கின்ற பாதையாக இருக்கின்ற இந்த நீரிணையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளார்கள். கனடா உள்ளிட்ட இந்த நாடுகள் இதில் பாடசாலை மீது குண்டு வீசப்பட்டு ஏவுகணை வீசப்பட்டு பள்ளி சிறுவர்கள் 200 பேருக்கு மேல் 280 பேர் பலியான பொழுது சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அதனை மறுத்திருந்தார். அது நாங்கள் செய்யவில்லை என்று. ஆனால் இறுதியாக அவர்களது கட்டளை தலைமையிடம் கூறியது தாங்களுடைய ஏவுகணை தான் அவ்வாறு சென்று விடுத்தது என்பதை. என்றால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. நீங்கள் ஒரு போர் அரங்குக்குள் உள்நுழைகின்றீர்கள், சமாதான காவலர்களாக அல்ல. அந்த பொருளாதார நடவடிக்கைகள் அல்லது விலை உயர்வுகளை தவிர்ப்பதற்காக நீங்களும் அங்கே கண்காணிப்பில் ஈடுபட போகின்றீர்கள். கண்காணிப்பில் ஈடுபட போகின்ற பொழுது நீங்கள் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கப் போகின்றீர்கள், இஸ்ரேலுடன் ஒத்துழைக்கப் போகின்றீர்கள். எனவே நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை கட்டியம் கூற முடியாவிட்டாலும் இது அந்த கயிற்றின் மேல் நடக்கின்ற ஒரு முடிவாக கனடா தலைமையிலான நாடுகள் தவிர்க்க முடியாது. கனடாவால் தவிர்க்க முடியாது அமெரிக்காவுடன் பங்களிப்பது என்பதை காட்டி நிற்கின்றது. எவ்வளவுதான் தள்ளி போனாலும் தவிர்க்க முடியாது அமெரிக்க கனடிய உறவு. ஈரான் தொடர்ந்தும் ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும் ராணுவ தளவாடங்கள் தங்கு தடையின்றி தங்களுக்கு கையிருப்பில் வைக்கக்கூடிய வசதி தொடர்ந்த வண்ணமே இருப்பதாகவும் கூறுகின்றார். ஆகவே தொடர்ந்து போர் நடைபெறுவதற்கான ஆயத்தங்களில் ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதைத்தான் அவருடைய கருத்து பிரதிபலிக்கின்றது. ஈரானின் திறமையின் வெளிப்பாடுதான் அங்கே பிரதிமைப்படுத்தப்படும். உண்மையிலேயே F-35 இவ்வாறு தாக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக கனடா கூட அந்த ஒப்பந்தம் தொடர்பான விவகாரங்களில் என்ன முற்றுப்பெறவில்லை. அவ்வாறான விமானங்களின் பிரதியீடு என்பது எவ்வளவு அதற்கு அதாவது மறுபரிசீலனை செய்து அதனை மாற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதனை விட ஈரான் எந்த வகையான தொழில்நுட்பத்தின் மூலம் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டது என்பதை அவர்களுடைய ஆயுத திறனை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கும். இவ்வாறான நிலைமைதான் அங்கே இருக்கின்றது. நிகழ்ச்சி எமது யூடியூப் தளம் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பாகின்றது என்பதனை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியினை பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் எமது யூடியூப் தளத்தோடாக நிகழ்ச்சியினை பார்க்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்கா இந்த ஈரான் மீது நடத்துகின்ற போரில் இஸ்ரேலுடன் நட்பு நாடுகளும் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இருந்த போதிலும் நாடுகள் இந்த விடயத்தை அவ்வளவாக கரிசனையில் எடுத்துக் கொள்ளவில்லை. இருந்த போதிலும் தற்பொழுது ஹோமோஸ் நீரிணைக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக கனடாவும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. கனடா, பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கின்றன. ஹோமோஸ் நீரிணை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. உலக நாடுகள் மத்தியில் எரிபொருள் விலை அதிகரித்து வருகின்றது. அதோடு ஒரு போர் சூழல் நிலவுகின்ற காலப்பகுதியில் இவ்வாறான ஒரு சமாதான பாதை என்பது மிக அவசியமானது என்ற ரீதியில் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக இந்த நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அத்தோடு ஈரான் தரப்பு அமெரிக்காவினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த போர் விமானமாக கருதப்படக்கூடிய F-35 போர் விமானத்தை தாங்கள் தாக்கி இருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பேர் இடியாக இருந்தாலும் அமெரிக்க தரப்பில் இருந்து இது தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஏப்ரஹாம் லிங்கன் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக முன்னர் தெரிவித்திருந்த பொழுதிலும் அமெரிக்கா அதனை மறுத்திருந்தது. இது போன்ற ஒரு தகவலாக இந்த தகவலும் இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து பேச இருப்போம். இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம். மிக முக்கியமாக இப்பொழுது இந்த போருக்கு உதவி அளிக்குமாறு ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில், அதனை மறுதலித்து வந்த நாடுகள், இப்பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியான பாதுகாப்புக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றன. இந்த அறிவிப்பானது அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் மத்தியில் ஏற்பட்ட ஒரு விடயமாக நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது குறிப்பாக இந்த உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய அசாதாரண சூழ்நிலைக்கு ஒரு தீர்வாக இதனை முன்வைத்து இந்த நட்பு நாடுகள் கரங்கோத்திருக்கின்றனவா? இல்லை, இந்த இரண்டும் தான் காரணங்களாக இருக்கின்றன. முதலாய காரணமாக இருப்பது இந்த நேட்டோ நாடுகள் 32 நாடுகளும் இந்த போரில் பங்கு பெற்றவில்லை. அதாவது நேட்டோ பங்கு பெற்றுகின்ற ஒரு போராக இது இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் அந்த 20% எரிபொருள்கள் கடக்கின்ற பாதையாக இருக்கின்ற இந்த நீரிணையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளார்கள். கனடா உள்ளிட்ட இந்த நாடுகள். இதில் முக்கியமாக உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த எண்ணெயின் விலை என்பது $110 என்கின்ற விலையை அடைந்து விட்டது. ஈரானை பொறுத்தவரை அது இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்கிற நிலையில் அது சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா கூட எதற்காக போரை தொடங்கினேன் என்று தெரியாத நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில், கனடாவினால் இவ்வாறான நடவடிக்கைகளிலிருந்து விலத்தி இருக்க முடியுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை இது எழுப்பி இருக்கின்றது என்று சொன்னால், கனடா தலைமையிலான நாடுகள் தான் இப்பொழுது இந்த அதாவது கூட்டாக இணைகின்றனவே தவிர இந்த நேட்டோ நாடுகள் அல்ல. இதில் கனடா பல 10 முறை சிந்தித்திருக்கும் என்று நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கின்ற பல விடயங்கள் கனடாவின் நிலைப்பாட்டை மாற்றக்கூடியதாக இருக்கும். இவர்கள் சாதாரணமாக ஒரு அதாவது கடற்படை ரோந்து அல்லது கடற்படை கண்காணிப்பு, சர்வதேச அதாவது இன்டர்நேஷனல் மெரிடைம் என்கின்ற அந்த சர்வதேச கடற்படை சட்ட விதிகளின்படி அந்த நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் கடற்படை கண்காணிப்புகளையும் இந்த கடல் கன்னிவெடிகள், அங்கே கடல் கன்னிவெடிகள் மற்றும் இந்த ஆளில்லா படகுகள், ஆளில்லா விமானங்கள் போன்றவையும் மற்றது சிறிய படகுகள் மூலமான தாக்குதல்களையும் தடுப்பதற்கான நடவடிக்கைக்காக செல்கின்றன. இங்கே இடம்பெறப் போகின்ற செயல் என்னவென்றால், இப்பொழுது மொசாட் கூட ஒரு ஏவுகணையை ஏவிவிட்டு கனடிய கப்பல் மீது அவர்கள் கூறலாம் இது தங்களுக்கு தெரியாது யார். ஏனென்று சொன்னால், நாங்கள் கண்கூடாக கண்ட விடயங்கள் பாடசாலை மீது குண்டு வீசப்பட்டு, ஏவுகணை வீசப்பட்டு பள்ளி சிறுவர்கள் 200 பேருக்கு மேல் 280 பேர் பலியான பொழுது சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அதனை மறுத்திருந்தார். அது நாங்கள் செய்யவில்லை என்று. ஆனால் இறுதியாக அவர்களது கட்டளை தலைமையிடம் கூறியது தாங்களுடைய ஏவுகணை தான் அவ்வாறு சென்று விடுத்தது என்பதை, என்றால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. அதே போன்ற பல இப்பொழுது இந்த ஈரானின் எண்ணெய் குதங்கள் மீதான தாக்குதலில் இஸ்ரேல் தங்களை கேட்கவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் அது ஒரு பொய்யான செய்தி என்பதை அமெரிக்கர்களே கூறுகின்றார்கள் என்றால், இஸ்ரேல் எந்த விதத்திலும் கேட்காமல் செய்யாது. இவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது, இவ்வாறு செல்கின்ற கனடா போன்ற நாடுகள் மீது கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நடைபெற்றால் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் போரில் உள்வாங்கப்படுகின்றார்களா என்கின்ற நிலை இருக்கின்றது. இப்பொழுது உக்ரைன் விவகாரத்தை எடுத்து பார்த்தீர்களானால், கனடா இப்படித்தான் கபடமாக மாற்றப்பட்டது என்று கூற வேண்டும். இங்கே இருக்கின்ற பொருளாதார சிக்கல்கள் சூழ்நிலைகளை விடுத்து அவர்களுக்கு உக்ரைன் மீதான அக்கறை என்பது அதிக அளவில் வருவதற்கான காரணம் அமெரிக்கா என்கின்ற ஒரு பங்குதாரர். அதன் காரணமாக தான் ஈடுபட்டார்கள். எனினும் இந்த அரசு பயணிக்கின்ற பாதை என்பது புதியதாக இருந்தாலும், இப்பொழுது இவர்களது பாதையில் சில வேளைகளில் கரை விழலாம் என்கின்ற நிலை இருக்கின்றது. அது குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நினைக்கின்றேன் தேர்தல்கள் 3 இடைத்தேர்தல்களில் கோரியிருக்கின்ற நிலையில் லிபரல் அரசு இவ்வாறான முடிவில் ஈடுபட்டாலும் இது உடனடியாக நடைமுறைக்கு வருமா, அல்லது எவ்வாறான தூரத்தில் இருந்து இவர்கள் பாதுகாப்பை வழங்கப் போகிறார்கள், எவ்வாறான உத்தரவாதத்தை அங்குள்ள இனிய நாடுகளிடமிருந்து புறப்போகிறார்கள் என்ற பல கேள்விகளை எழுப்புகின்றது. ஏனென்றால், நீங்கள் ஒரு போரரங்குக்குள் உள்நுழைகின்றீர்கள், சமாதான காவலர்களாக அல்ல. அந்த பொருளாதார நடவடிக்கைகள் அல்லது விலை உயர்வுகளை தவிர்ப்பதற்காக நீங்களும் அங்கே கண்காணிப்பில் ஈடுபட போகின்றீர்கள். கண்காணிப்பில் ஈடுபட போகின்ற பொழுது நீங்கள் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கப் போகின்றீர்கள், இஸ்ரேலுடன் ஒத்துழைக்கப் போகின்றீர்கள். எனவே நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை கட்டியம் கூற முடியாவிட்டாலும், இது அந்த கயிற்றின் மேல் நடக்கின்ற ஒரு முடிவாக கனடா தலைமையிலான நாடுகள் தவிர்க்க முடியாது. கனடாவால் தவிர்க்க முடியாது அமெரிக்காவுடன் பங்களிப்பது என்பதை காட்டி நிற்கின்றது. எவ்வளவுதான் தள்ளி போனாலும் தவிர்க்க முடியாது அமெரிக்க கனடிய உறவு.
ஆமாம். அவ்வாறான உறவு இருந்தாலும், ஏற்கனவே இருக்கக்கூடிய முறுகல் நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இது எவ்வாறு சாத்தியம்? ஒரு வேற்றுமையான மனப்பாங்கோடு இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவது என்பது எவ்வாறான விளைவுகளை தரும் என்று நினைக்கின்றீர்கள்? காரணம், கனடா நீங்கள் சொன்னது போன்று இதை தவிர்க்க முடியாது என்று கருதினாலும், அவ்வாறு தவிர்க்க முடியாததற்கான அடிப்படை காரணமாக நீங்கள் எவற்றை பார்க்கிறீர்கள்? இல்லை, இறுதியில் உறவுக்கு வந்தே ஆக வேண்டும். 70% பொருளாதார நடவடிக்கைகள் அல்லது 75% பொருளாதார நடவடிக்கைகளில் இருந்து 50% இலக்காக கொண்டுதான் கனடா செயற்பட்டது தவிர, 50% கீழான அளவிற்கு அமெரிக்காவுடன் உறவு வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் நிலை கூட இருக்கவில்லை என்றால் அதற்குரிய கட்டுமானங்கள் இல்லை. உடனடியாக கனடாவால் ஒரு புதிய முகத்தை பெற முடியாது. இப்பொழுது ஏற்பட்ட நிலைமை காரணமாக அவர்கள் இந்த இயற்கை வாயுவை, அதாவது திரவ இயற்கை வாயு உற்பத்தியை அதிகரித்து அதனை விநியோகித்து வருகின்றார்கள் ஆசிய நாடுகளுக்கு. ஆனால் எரிபொருள் செல்கின்ற அளவிலும் பார்க்க சிறிது கூட செல்லலாம். ஆனால் இன்னொரு குழாய் செல்லு மட்டும், அதாவது பிரிட்டிஷ் கொலம்பிய கரையை அடையும் மட்டும் இவர்களால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. எனவே ஆனால் ஏற்கனவே உலக நாடுகள் பலவற்றோடு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருக்கின்ற கனடாவுக்கு இது ஒரு பின்வாங்கலாக இருக்கப் போவதில்லையா? ஏனென்றால் அமெரிக்கா எடுக்கின்ற நடவடிக்கைக்கு ஒத்திசைவாக செயற்படுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தொடர்ந்து வருகின்ற நாட்களில் ஏனைய நாடுகளுக்கு கொடுக்கின்ற பொழுது, இப்போது இருக்கின்ற ஒப்பந்தங்களில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படாதா? இல்லை, இது பின்வாங்கல் என்பதை விட உறவை சீர் செய்தல் என்பதில் ஒரு அத்தியாயமாக கூட பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் குஸ்மா என்கின்ற கனேடிய அமெரிக்க மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் அது 16 வருடங்களுக்கு ஒரு முறை கைச்சாத்திடப்படுவது, அதன் கால எல்லையை அமெரிக்கா குறைக்கலாம் என்கின்ற பயமும், அமெரிக்கா கனடாவுடன் தனிப்பட்ட ஒப்பந்தத்தை மெக்சிகோவுடன் தனிப்பட்ட ஒப்பந்தத்தை ஒட்டக்கூடிய நிலையை அடையும் என்கின்ற நிலையிலும் பிளவுபட்டிருந்த உறவில் யார் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வது அல்லது யார் முன் சென்று இணைவது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த எனவே இது விட்டுக்கொடுப்பு தற்போதைய அமெரிக்காவினுடைய அணுகுமுறையில் ஏனைய விடயங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவி அளிக்கும் என்று கருதுகிறீர்களா? அல்லது முன்னர் போன்று விட்டுக்கொடுப்பை தொடர்ந்து மேற்கொள்ளுகின்ற பொழுது மேலும் மேலும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக ட்ரம்ப் இருப்பாரா? இல்லை, இவ்வாறு கூறுங்கள். ட்ரம்ப் அதாவது மிகவும் கேவலமான முறையில் நேட்டோவால் நடத்தப்பட்டார். அதாவது நேட்டோ நாடுகளிடம் உங்களுடைய உதவி தேவை என்று கேட்ட பொழுது எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை. அவ்வாறான நிலையில் இப்பொழுது நான் நினைக்கிறேன் உள்ளக பேச்சுக்கள் நடைபெற்று ராஜதந்திர மிரட்டல்கள் கூட விடுக்கப்பட்டிருக்கலாம். எங்களுக்கு அது தெரிய வராது. ஆனால் ராஜதந்திர ரீதியான மிரட்டல்கள் கூட இந்த அரங்குகளில் நடைபெற்றிருக்கலாம். அவ்வாறு நடைபெற்று இல்லை உங்களுக்கு மீதால் பாதிப்பு இல்லை, நீங்கள் எங்களுக்கு பக்கத்து பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் விவாதித்துத்தான் இதில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் அவ்வாறு அவமானப்பட்ட ஒரு ட்ரம்ப் மிகவும் அவமானப்பட்டிருந்தார். இவ்வாறான அவமானம் அமெரிக்காவுக்கு எப்பொழுதும் இடம்பெறவில்லை. நேற்று அவர்களை எப்பொழுதும் தவிர்க்கவில்லை. நேற்று அவர்கள் சொன்னவுடன் செல்கின்ற நாடுகளாகவும் அல்லது போர்ப்பிரகடனம் செய்கின்ற நாடுகளாகவும் இருந்தன. இந்த முறை அந்த நிலையில் இருந்து வந்த பொழுது இப்பொழுது கனடா தலைமையிலான ஒரு அணி அதை பிரதியீடு செய்கின்றது. இது கனடா குறித்த பார்வையை நேட்டோவின் இதர நாடுகளிடையே எவ்வாறு ஏற்படுத்தும் என்பதை ஒரு கட்டியம் கூற முடியாத நிலையில் இருந்தாலும் கனடாவால் அமெரிக்காவை தவிர்க்க முடியாது என்பதற்கான ஆணித்தரமான ஒரு இந்த உறுதிமொழியாக இருக்கின்றது. ஆனால் இவர்களின் பங்களிப்பு என்பது போர் சார்ந்ததாக இருக்க போவதில்லை. நிச்சயமாக போர் சார்ந்ததாக இருக்க போவதில்லை. இப்பொழுது சுவிட்சர்லாந்து கூட நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு நடுநிலை நாடு, அதாவது ஐக்கிய நாடுகள் அவை அங்கே அமைந்திருப்பதற்கு காரணமே அவர்களுடைய இந்த நியூட்ராலிட்டி. அவர்கள் கூட இப்பொழுது அறிவித்து விட்டார்கள், ஈரான் போர் முடியும் மட்டும் தாங்கள் அமெரிக்காவிற்கு எந்தவித ஆயுதங்களையும் வழங்க மாட்டோம், ஆயுத தயாரிப்புகளையோ இல்லை ஆயுதங்களையும் வழங்க மாட்டோம் என்று. எனவே நாடுகள் முரண்பட்டு செல்கின்ற பொழுது தற்பொழுது பொருளாதாரத்தை மாத்திரம் மையப்படுத்தி இந்த பயணம் செல்கின்றது. நிச்சயமாக இது ஒரு புரிதலுக்கு வந்து ஈரான் கூட புரிதலுடன் விட்டு இவர்கள் தனியே இயங்குவார்களானால் இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். ஆனால் ஈரானுடைய புரட்சிகர முன்னணியினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் தொடர்ந்தும் ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும் ராணுவ தளவாடங்கள் தங்கு தடையின்றி தங்களுக்கு கையிருப்பில் வைக்கக்கூடிய வசதி தொடர்ந்த வண்ணமே இருப்பதாகவும் கூறுகின்றார். ஆகவே தொடர்ந்து போர் நடைபெறுவதற்கான ஆயத்தங்களில் ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதைத்தான் அவருடைய கருத்து பிரதிபலிக்கின்றது. இந்த நிலையில் கனடாவும் தன்னுடைய போர்க்கப்பலை பாதுகாப்பு நிமித்தம் அல்லது கண்காணிப்பு நிமித்தம் ஹோமோஸ் நீரிணை பகுதிக்கு அனுப்பினார். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கனடா மீதான தாக்குதல்கள், அது சைபர் தாக்குதலாக இருக்கலாம் அல்லது ட்ரோன் தாக்குதல்களாக இருக்கலாம், இவ்வாறான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஈரான் செல்ல மாட்டாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்?
அது ஈரான் செல்ல வேண்டும் என்றில்லை, மொசாட் கூட செல்லலாம். பிறகு ஈரான் மீதான குற்றச்சாட்டுகளை மேற்கொள்ளலாம் என்றால், கனடா ஒரு பல்கலாச்சார கிராமம். கனடாவில் சகல இன மக்களும் வாழ்கின்றார்கள், சகல மத மக்களும் வாழ்கின்றார்கள். எனவே கனடாவை இலக்கு வைப்பது என்பது எந்த ஒரு ஈரானுக்காக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு நாட்டுக்காகவும் இருக்கட்டும், அது மிகவும் இலகுவான ஒரு விடயம். இவ்வாறான விடயத்தில் எவ்வாறு அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் 2 விடயங்களை தொட்டு செல்ல விரும்புகிறேன். ஒன்று ஆம், ஈரானின் அந்த படை அதிகாரி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி தங்களுடைய தயாரிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார். ஆயுதங்கள் எனவே தங்களுக்கு பற்றாக்குறை வராது என்று. இதன் உண்மைத்தன்மை என்பது எங்களுக்கு தெரியாத விடயம். எனவே அதை விட அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள், அந்த அதிவேக ஆயுதங்கள் முழுமையாக பாவிக்கப்பட்டனவா என்பது கூட தெரியாத விடயம். அதே போன்று இந்த 2வது விடயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த F-35 என்கின்ற விடயத்தில் கூட ஒரு விவகாரம் இருக்கின்றது. இதுவரையில் எந்த போரரங்கிலும் அந்த விமானம் எந்த பாதிப்பையும் பெற்றதில்லை. ஆனால் அந்த விமானம் அங்கே உள்ள ஒரு விமானம், அதாவது அமெரிக்க படைத்தள விமான தளத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது. விமானி பாதுகாப்பாக இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஈரான் தாங்கள் அந்த விமானத்தை தாக்கியதாக அறிவித்திருக்கின்றது. அவ்வாறான தாக்குதல் நடைபெற்றிருந்தால் இந்த ஸ்டெல்த் எனப்படுகின்ற ரேடர் கருவிகளுக்கு அகப்படாத பொறிமுறையில் பாரிய பின்னடைவு ஏற்படும். இந்த ஒரு விமானம் என்பது 1.1 பில்லியன் அல்லது 1.2 பில்லியன் பெறுமதியானது என்பதை விட இதை பறக்கும் கணனி என்று கூறுவார்கள், ஃபிளைங் கம்ப்யூட்டர் தான் கூறுவார்கள். என்றால் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு சிறந்த விமானம். அதை விட எந்த ஒரு போரரங்கிலும் இதுவரையில் எந்த பாதிப்பையும் பெறாத விமானம். அது ஏற்கனவே இந்திய போரரங்கில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே இடம்பெற்ற போரில் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்ட விடயம், இவ்வாறான ஒரு விமானம் பாதிப்புக்கு உள்ளானால் இதன் காரணமாக ராணுவ தளபாட ஏற்றுமதி என்பது கூட பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏனென்றால் பல நாடுகள் நம்பிக்கை சின்னமாக வைத்திருக்கக்கூடிய F-35 என்பது இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிடும் அல்லவா? இல்லை, நிச்சயமா அது அந்த உண்மை என்பதை விட ஈரானின் திறமையின் வெளிப்பாடுதான் அங்கே பிரதிமைப்படுத்தப்படும். உண்மையிலேயே F-35 இவ்வாறு தாக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக கனடா கூட அதன் அந்த ஒப்பந்தம் தொடர்பான விவகாரங்களில் இன்னும் முற்றுப்பெறவில்லை. அவ்வாறான விமானங்களின் பிரதியீடு என்பது எவ்வளவு அதற்கு, அதாவது மறுபரிசீலனை செய்து அதனை மாற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதனை விட ஈரான் எந்த வகையான தொழில்நுட்பத்தின் மூலம் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டது என்பதை அவர்களுடைய ஆயுத திறனை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கும். இவ்வாறான நிலைமைதான் அங்கே இருக்கின்றது. அதை விட நீங்கள் அதாவது இன்னொரு விடயம் தொட்டு சென்ற விடயம், இந்த கனடா நிச்சயமாக பொருளாதார ரீதியில் மற்ற நாடுகளுடனான உறவாடலின் பொழுது அது மேம்படுத்தி செல்வதற்கான திட்டங்கள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த உடனடி வெற்றி என்பது இவ்வளவு சாத்தியம் என்பது காரணமாக இருக்கின்றபடியால், அல்லது அமெரிக்கா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, நாங்கள் அவர்களை விட்டு போக முடியாது என்கின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. அதாவது கனடா மாற்றுமுகம் எடுத்ததற்கு காரணம் அமெரிக்காவின் மிகவும் கீழ்த்தரமான செயற்பாடுகள். அதாவது 51வது மாநிலம் அல்லது எங்களுடைய பிரதமரை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக ஆட்சி அமைப்பின் பிரதமரை கவர்னர் என்ற ஆளுநர் என்கின்ற ஒரு அடிமட்ட வார்த்தைகளால் தங்களால் நியமிக்கப்பட்ட கனடாவை பார்ப்பதற்கான ஒரு நபர் அழைப்பது போன்றவற்றால் தான் கனடா முரண்பட்டு கொண்டதை தவிர கனடா வேண்டுமென்றே ஒரு புதுமுகம் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இந்த உறவு சீர்தூக்கலில் இது ஒரு முக்கியமான விடயமாகவும் அதே நேரம் மிகவும் ஒரு ஆபத்தான முடிவை இவ்வாறான நேரத்தில் எடுப்பதாகவும் இருக்கின்றது. என்றால் அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு தரப்பை அணைத்து செல்ல போகின்றார்களா அல்லது அவர்களுக்கு இணையாக அங்கே தனியே செயற்பட போகின்றார்களா என்ற கேள்வி இப்பொழுது மைய பொருளாகியுள்ளது. ஆமாம், உறவு நிலை குறித்து நாங்கள் விவாதிக்கின்றோம். இருந்த பொழுதிலும் இவ்வாறான நகர்வுகளின் மூலமாக கனடாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக உதவக்கூடிய நாடாக அமெரிக்கா தொடர்ந்து இருக்குமா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக அதற்குரிய பதில் பொறுத்திருந்து, அதாவது புதிய ஒரு ஜனாதிபதி வந்தால்தான் அதற்குரிய பதிலை நாங்கள் பெற முடியும். இதற்குரிய காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள் என்று தெரியாத செயற்பாட்டிலும் கனடாவை எவ்வாறு பிரிக்கலாம் என்கின்ற செயற்பாட்டிலும் அல்பர்டா மாகாண பிரிவினைவாதிகளுடன்
அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்றால் அதை போல் ஒரு கீழ்த்தரமான செயற்பாடு ஒரு இரு நாடுகளுக்கு இடையே இருக்காது. ஆனால் இவைகளை எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தன்னும் ராஜதந்திர ரீதியில் சில வேளைகளில் இந்த அரசு இவ்வாறான முடிவை எடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதில் அலாதி பிரியம் கொண்டவர்கள் எவ்வாறான விடயங்களிலும் கனடாவுடனும் ஈடுபடக்கூடும் என்று. எனவே ஒரு மிகவும் பதட்டமான நிலையில் இருக்கின்ற கனடா இவ்வாறான நடவடிக்கையில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.